இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்சசபிளாக இருக்குது, ஈஸியாக ஒரு ஃபோன் கிடச்சிருது அப்படிங்கிற காரணம் இந்த குற்றங்களுக்கு அதிகமாக ஏற்படுவதற்கான ஒரு காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஏன்னா இப்போது பெற்றோருக்கு ஒரு பெரிய பெருமை என்னென்னா, என் பிள்ளை எப்பவுமே ஃபோனில் வந்து எனக்கு தெரியாதெல்லாம் அவனுக்கு தெரியும், எனக்கே டவுட்னா அவனை தான் கேட்பேன் அப்படின்வாங்க. இன்னொன்று, அவங்க கோடிங் அவங்களே பண்ணுறாங்க, ஆப் அவங்களே டெவலப் பண்ணுறாங்கலாம். நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், ஸோ மனுஷன் வந்து எவ்வளோ வேணாலும் வளரலாம், அவன் வந்து வேறு கிரகத்துக்கு போகலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப், ரோபோ பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், ஆனால் அவன் மனுஷன்தான். ஸோ மனிதாபிமானம் இல்லாத ஒரு மனுஷன் வந்து மனுஷனே கிடையாது அடிப்படையில். இப்போ நம்ம வளர்ந்த நாடுகள் பார்க்குறோம், இப்போ ஜப்பானே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க, சயின்டிஃபிக்காக என்னென்னமோலாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஸ்கூல் பசங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தட்டை அவங்களே கழுவுவாங்க, அவங்க கிளாஸ் ரூம் அவங்களே க்ளீனாக வச்சுக்குவாங்க. அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து ஒரு சின்ன அழுக்கு நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் டூரிஸ்டாக போய் காலை தூக்கி மேலே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற ஜனங்க அழறாங்க. ஓகே, அவங்களுக்கு என்னுடைய பொருள் இது, என் கவர்மெண்ட் நான் கஷ்டப்பட்டு டேக்ஸ் கட்டி நான் வச்சுருக்கேன், இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா, அந்த என்னுடைய அப்படின்றது அது அவங்க மக்கள் மேலேயும் அவங்க வச்சுருக்காங்க. என் மக்களுக்கு ஏதாவதுன்னா நான் வந்து நிற்பேன் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிட்டி இங்கே இருக்கணும். ஒரு குற்றம் நடக்குதுன்னா எனக்கு என்ன வந்துச்சு, அது யார் வீட்டு குழந்தையோன்னு இருக்கக்கூடாது, அது வந்து அடுத்தது உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். ஸோ இது வந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம ஸ்கூலில் சொல்கிறோம், கவர்மெண்ட்டை சொல்கிறோம், பேரண்ட்ஸை சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பேரண்ட்ஸ் வந்து இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி, டிஸ்ஃபங்க்ஷனல் இஸ் டிஃப்ரெண்ட், செப்பரேட்டட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, செப்பரேட்டடில் பியூட்டிஃபுல் பேரண்டிங் பண்ணுற பேரண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க, அவ்வளோ அக்கறையான அவங்களுக்கு என்னென்னா அப்பா மாத்திரம் வளர்த்த புள்ள, அம்மா மாத்திரம் வளர்த்த புள்ளன்னு வந்துடக்கூடாது அப்படின்னு கண்ணும் கருத்துமா வளர்த்து அந்த பிள்ளைய ஒரு குட் சிட்டிசனாக விடுறாங்க. ஆனால் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்ப அழகான ஒரு குடும்பமாக தெரிகிறது, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டிஸ்ஃபங்க்ஷனலாக இருக்கும். அங்கே அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டார், அம்மா பிள்ளைங்க கிட்ட பேசாது, பிள்ளைங்க பாட்டி கிட்ட பேசாது. இந்த மாதிரி ஒரு டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்கிற ஒரு இடத்துல அந்த குழந்தைங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபோன் தான், ஃபோன் அண்ட் லேப்டாப். அண்ட் எல்லாரும் தனியாக ரூமில் போயிடுறாங்க, லாக் பண்ணிக்கிறாங்க. முந்தி காலத்துலலாம் இந்த ஏதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸோ எல்லா குழந்தைங்களும் ஏதோ ஒன்றில் இருப்போம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கப்பெல்லாம் ஏதோ ஒன்று கற்றுக்குவோம். இப்போ ஈவினிங் வந்தோன்னா இந்த கிளாஸ் அந்த கிளாஸ், ஏன்னா டு கீப் அஸ் எங்கேஜ். ஏதாவது ஒன்று இருக்கணும் யோசிக்கிறதுக்கு. நீங்கள் ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்புன்றது இது ரொம்ப முக்கியம். கையில் ஒரு விதை வேறு கொடுத்துட்றோம், ஃபோனை வேறு. அந்த புள்ள உட்காந்து அதை பார்த்துச்சுன்னா தப்பானது தான் மனுஷனுக்கு முதல்ல அட்ராக்ட் ஆகும். அங்கே வந்து ஒருத்தன் ஒரு நல்லது பண்ணுறான்னா, ஐயோ நாம் நாளைக்கு போய் நம்ம நல்லது பண்ண அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. திருட்டு தான் நான் பண்ணானா, ஓ இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு தான் கற்றுக்குவாங்க. உங்ககிட்ட இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் வரும்போது அவங்க என்ன மாதிரியான இஷ்யூஸை வந்து உங்ககிட்ட முன் வைப்பாங்க, நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க, என்ன சொல்யூஷன் ஓரியன்டாக எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? முதல்ல வந்து குழந்தைங்க கிட்ட பேசும்போது நமக்கு தெரிஞ்சிடும் அந்த ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலின்னு. ஸோ சில வீடுங்களில் குழந்தைங்க நான் பேசலை, நான் சொல்லலை வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அப்யூஸ் நடந்திருக்கும். பெற்றோர் எப்போ என்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்கன்னா குழந்தைங்க கிட்ட ஒரு பிஹேவியரல் ப்ராப்ளம் ஏதோ ஸ்கூலில் கண்டுபிடிச்சிருப்பாங்க, இல்லை பேரண்ட்ஸே கண்டுபிடிச்சி கூட்டு வருவாங்க. அந்த குழந்தை ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கான், யாருக்கிட்டையும் சகஜமாக வந்து பேச மாட்டேங்கிறா, ஒரு தனியாக போய் உக்காந்துக்கிறா, எப்பவும் பண்ணுற விஷயங்களை பண்ணுறதில்ல. ஜாலியாவா சினிமா போகலான்னா வருவா, இப்போ என்ன நான் வரல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா, சிடுச்சிடுன்னு இருக்கா, சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, இல்லை தூக்கத்தில் வந்து அலறிக்கிட்டு எந்திரிக்கிறா, நைட் மேஸ் இருக்குது. அப்புறம் ஒரு பர்டிகுலர் பர்சன் நல்லா தான் பழகுவா, என்னன்னு தெரியல அவங்க வீட்டுக்கெல்லாம் இனிமேல் கூப்பிடாதீங்கன்றா, அவங்க அவாய்ட் பண்ண பார்க்குறா, அவங்கள பற்றி ஏதோ சொல்கிறா, இனிமேல் அந்த அங்கிளை வீட்டுக்கு வர விடாதீங்க அப்படிலாம் சொல்கிறா. இதெல்லாமே வித்தியாசமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு வருவாங்க. கவுன்சிலிங்கில் நம்ம பேசும்போது தெரியும், அந்த குழந்தைகிட்ட கேட்போம், பெற்றோருக்கு அப்போ வரைக்கும் தெரியாது ஒரு அப்யூஸ் நடந்திருக்குன்னு. ஸோ அந்த குழந்தைகிட்ட பேசும்போது சொல்லும், ஆமாம் யாருமானா சோ அண்ட் சோ. ஏம்மா உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லன்னா, எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேச முடியாது, அவங்க என்ன தான் திட்டுவாங்க, நீ ஏன் போனன்னு திட்டுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, சில வீடுகளில் ரொம்ப வருத்தமான விஷயம், அந்த பெற்றோர்கிட்ட போய் சொல்லியும் பெற்றோர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை போம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, நான் உட்காருமா, என்னம்மா பண்ணுது அப்படின்னு கேட்டால் தான் அடுத்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சும்மா நீ இப்போ ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்காக ஏமாத்திரியா போ அப்படின்னு சொல்லிட்டா நெக்ஸ்ட் அதுக்கு பேசாது, அந்த அங்கேயே ட்ரஸ்ட் உடஞ்சிரும். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒன்று உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கோம், இல்லை தப்பான இடத்துல போய் சொல்லி திருப்பியும் அபியூஸ்குள்ளே மாட்டோம். இந்த மாதிரி நிறையா நடக்கும். ஸோ அந்த பெற்றோர்கிட்ட பேசும்போது ஏன் அந்த குழந்தை சொல்லிச்சாமே ஏன் கேட்கலன்னா, அந்த சில பெற்றோர் சொல்கிறது ரொம்ப மனசே உடையிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரியும் மேடம், ஓகே, ஆனால் அவர் ஹவுஸ் ஓனரு, இந்த பிரச்சனையை நான் பேசினா நான் வீட்டை காலி பண்ணணும். எப்படி இது இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியும்? அவங்களோட குழந்தையோட ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அவங்களுக்கு என்னென்னா நிறைய பேருக்கு இதோடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் புரியறது இல்லை. சைக்கலாஜிக்கலாக அந்த குழந்தை எப்படி பாதிக்கப்படும், அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ நடந்துச்சா மறந்துரு,
உற்று. அது பாசிபிள் இல்லை தானே, அவங்க லைஃப் லாங் அதை மறக்கறதுக்கு ஒரு குழந்தைக்கு நடக்கும். ஆமாங்க, இதுதான் வந்து பிற்காலத்தில் வந்து பிடிஎஸ்டியா போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டராக மாறும். அந்த குழந்தைக்கு வந்து லைஃப் லாங் செல்ஃப் எஸ்டீம், தன் மேலே இருக்கிற அந்த சுய கௌரவம் 0 ஆகிடும். ஷீ வில் அலவ் எவ்ரி ஒன் டு மேக் யூஸ் ஆஃப் ஹர். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போயிடும். ரெண்டாவது, நல்ல டேலண்ட் இருக்கிற குழந்தை அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வராது. ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை என்னன்னா, நான் எதுக்கும் யூஸ் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸேஷன் வந்துடும். மூணாவது, சில குழந்தைகள் இன்னொரு குழந்தைய அப்யூஸ் பண்ணுவாங்க. பாதிக்கப்பட்ட குழந்தை, அவங்களுக்கு கோபம் இருக்கும்ல, அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல. எல்லாரும் வந்து மகானா யோசிக்க முடியாதுல்ல. என்ன ஒருத்தன் பண்ணால நான் பண்றேன் பாரு அப்படின்னு ரிவெஞ்ச் எடுக்கிற குழந்தைங்களும் உண்டு, அதுக்கு அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம். ஸோ பெற்றோர்கிட்ட நம்ம இதை கேட்டோம்னா, ஏங்க நீங்க பேசலாம்ல, அட்லீஸ்ட் குழந்தைக்கு சொல்லலாம்ல அப்படின்னா, இது வேற மாதிரி ஆயிடும் மேடம், உங்களுக்கு புரியாது. என்னங்க வேற மாதிரி ஆகும்? நீங்க போலீஸ்க்குலாம் போறதெல்லாம் கூட செகண்டரி. முதல்ல குழந்தைய ஆஸ்வாசப்படுத்த வேண்டாமா? அந்த குழந்தைக்கு நம்பிக்கை வேணாமா? சக மனுஷங்க மேல, தன் பெற்றோர் மேல நம்பிக்கை வேணாமா? அப்புறம் அந்த குழந்தை யாரை நம்பும்? நிறைய பேர் வந்து ஆண்களை பார்த்தாலே மிரள ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களால ஒரு சகஜமா ஒரு இடத்துல இயங்க முடியாது, ஒரு வேலையோ இல்லை படிப்போ. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், ஆனால் அங்கே இருக்கிற பாய்ஸ்லாம் இருக்காங்களா, நான் அப்போ வேணாம், இந்த கோர்ஸே வேணாம் அப்படின்வாங்க. கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து செக்ஷுவல்ன்ற வார்த்தையே வந்து ஒரு ட்ராமாவாயிடும். ஸோ வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ஃப்யூச்சரை பற்றி பிளானே பண்ண மாட்டாங்க. அப்படியே போகிற போக்கில் எதா படி பார்த்துக்கலாம், சரி ஏதாவது கற்றுக்க பார்த்துக்கலாம், எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஆங்ஸைட்டி டிஸார்டராக வரலாம், டிப்ரெஷன் வரலாம், சூசைடல் ஆகலாம். நம்ம எப்பவுமே வந்து ஒரு சூசைட் கவுண்ட் எப்படி பார்ப்போம்னா, நடந்ததுக்கு அப்புறம் தான் பார்ப்போம். ஆனால் அட்டம்ப்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது நிறைய வெளியவே வராது. அது எத்தனை இருக்குது தெரியுமா? ஒரு 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 25 அட்டம்ப்ட் நடந்தால் தான் ஒரு சூசைட் நடக்கும். பெற்றோர்கிட்டையும் சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது, வெளியாட்கள் கிட்ட சொன்னால் they will exploit. அப்போ அந்த வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கிற அவங்க என்ன பண்ணுவாங்க? இது வந்து நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இட்ஸ் அ டார்ச்சர், பியூர் அபியூஸ் பை த என்டையர் சொசைட்டி தான்.